தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி, பொறியியல் கல்வி, PhD படிப்பு போன்றவை தரமாக இல்லை என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் IIT முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் பான் IIT டெக் ஃபார் பாரத் என்ற கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் ஆளுநர் RN ரவி, இசையமைப்பாளர் இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வை தொடங்கி வைத்து பேசிய ஆளுநர், இந்திய அளவில் உயர்கல்வி சேர்பவர்கள் தமிழகத்தில் அதிகமாக இருந்தாலும் தரமான கல்வி தமிழ்நாட்டில் கிடைப்பதில்லை என்று கூறினார். டெல்லியிலிருந்து பாக்டோக்ரா சென்ற இண்டிகோ விமானத்தின் கழிவறையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட டிஷ்யூ பேப்பர் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 238 பயணிகளுடன் சென்ற அந்த விமானம் லக்னோவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியுடன் விமானம் மற்றும் பயணிகளின் உடைமைகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 52 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த நிலையில் இதுவரை இல்லாதளவு அதிகபட்ச வருமானம் கிடைத்துள்ளது. நவம்பர் 16ஆம் தேதி மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டதிலிருந்து மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கிற்காக இம்மாதம் 20ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும். ஐயப்பனை இதுவரை 52 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். மேலும் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் 437 கோடி ரூபாய் வருமானமாக வந்துள்ளது. தை அமாவாசையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள திருவேணி சங்கமத்தில் 3 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா மேளா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இங்கு புனித நீராடுவதால் தங்களின் பாவங்கள் நீங்கும் என மக்கள் நம்புகின்றனர். கர்நாடகாவின் மங்களூருவில் உள்ள உள்ளால் பகுதியில் இருக்கும் உச்சிலா கடற்கரையில் நாட்டுப்புற படகு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. ஊலாலா கடற்கரை விழாவை முன்னிட்டு மகளிர் வாலிபால் போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. படகு போட்டியில் உள்ளூர் வாசிகள் உற்சாகமாக கலந்து கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் பீட்சா, பர்கர் மற்றும் மோமோஸ் போன்ற துரித உணவுகளை தொடர்ச்சியாக உண்டு வந்த ஷிபா என்ற 20 வயது இளம்பெண் கணையத் தொற்று காரணமாக உயிரிழந்தார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்த நிலையில் அந்த மாவட்டத்தில் கடந்த 24 நாட்களில் துரித உணவுகளால் ஏற்படும் 3வது உயிரிழப்பு இதுவாகும். அதிகப்படியான துரித உணவுகள் குடல் மற்றும் கணையத்தை பாதிக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ள நிலையில் உணவு பாதுகாப்பு துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கிரீன்லாந்தை கைப்பற்றப் போவதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு எதிராக கிரீன்லாந்து மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தினர். தலைநகர் நூக்கில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு போராட்டக்காரர்கள் பேரணி சென்றனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மக்கள் கிரீன்லாந்து மக்களுக்கு சொந்தமானது என முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தில் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபெட்ரிக் நீல்சனும் கலந்து கொண்டார். வெனிசுலாவில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தென் ஆப்பிரிக்கர்கள் பேரணி நடத்தினர். ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே போராட்டம் நடத்திய அவர்கள் வெனிசுலாவுக்கு எதிரான அமெரிக்காவின் ஒருதலைபட்ச ராணுவ நடவடிக்கைகளை கண்டித்து வெனிசுலாவுக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். வெனிசுலாவை தொடாதீர்கள் மற்றும் ஏகாதிபத்தியத்தை நிறுத்துங்கள் உள்ளிட்ட கண்டன முழக்கங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அவர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. ஒரு தீயணைப்பு வீரர் உட்பட 6 பேர் பலியாகியுள்ளனர். தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இரங்கல் தெரிவித்ததுடன் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார். காணாமல் போன உறவினர்களை சில குடும்பத்தினர் தேடி வரும் நிலையில் உள்ளே இன்னும் சிலர் சிக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஈரான் போராட்டங்களில் 16,500 பேர் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சிகர அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. ஆரம்பத்தில் பொருளாதார பிரச்சனைகளுக்காக தொடங்கி இறுதியில் ஈரானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர கோரி பல வாரங்களாக ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்தது. ஈரான் பாதுகாப்பு படைகள் போராட்டக்காரர்களை ஒடுக்கியபோது நிகழ்ந்த வன்முறையில் 16,500 போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 3,30,000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தி சண்டே டைம்ஸ் என்ற பிரிட்டிஷ் பத்திரிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. ஈரானில் கொடிய போராட்டங்களை தூண்டுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது ஈரான் மத தலைவர் கமேனி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானில் பொருளாதார பிரச்சனைகளால் அந்நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டத்தின் போது பாதுகாப்பு படையினர் நடத்திய ஒடுக்குமுறையில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்புகள் மற்றும் ஈரானிய தேசத்திற்கு எதிராக டிரம்ப் கூறிய அவதூறு ஆகியவற்றிற்காக அவரை குற்றவாளி என ஈரான் கருதுவதாக கமேனி காட்டம் தெரிவித்தார். மேலும் டிரம்ப் தேச துரோகிகளை ஊக்குவித்ததாகவும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்களுக்கு உதவியதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் கமேனி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் குடியிருப்பு பகுதியில் இருந்த காலி வீட்டை அனுமதியின்றி மதரசாவாக மாற்றி தொழுகை நடத்திய 12 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பிரஷாரத் கஞ்ச் பகுதியில் நடந்த இந்த நிகழ்விற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து புகார் அளித்தனர். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். யுக்ரைனின் தலைநகர் கீவில் போரால் மின்தடை ஏற்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட்டது. யுக்ரைனில் -14 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைந்துள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன. இதனால் வேர்ல்ட் சென்ட்ரல் கிச்சன் அமைப்பின் சார்பில் மக்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட்டது. வரிசையில் காத்திருந்து மக்கள் சூடான உணவை வாங்கி சென்றனர்.